ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு நாங்க ஸ்வீட் செஞ்சிருக்கோம். என்னென்ன ஸ்வீட்னு பார்க்கலாமா? அல்வா, மைதா பிஸ்கட், ஜாங்கிரி, தட்டு வடை. இதுதான் நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். இந்த பலகாரம் எல்லாம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். தீபாவளி தீபாவளி மாலத்தீவில் தீபாவளி. பலவிதமான பலகாரம், புதுவிதமான உடையணிது. உறவினருடன் கொண்டாட்டம், நண்பருடன் பட்டாசு. டம் டுமில் டும் டுமில் டம்போ. விதவிதமான பட்டாசு, பூமியிலிருந்து வானம் வரை பட்டாசு விடுவோம். தீபாவளிக்கு நான் ஒரு ஸ்வீட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போறேன். ஃபர்ஸ்ட் என்ன? சாஃப்டா இருக்கக்கூடிய ஸ்வீட். அதை எனக்கு கெஸ் பண்ண முடியுதா? பாம்பே அல்வா. அல்வா செய்கிறதுக்கு 1 கப் சோள மாவு எடுத்துக்கலாம். 1 கப் சோள மாவுனா 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்க போகிறோம். சோள மாவு கரைச்சி நீங்கள் ஸ்பூனில் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக பால் மாதிரி இருக்கணும். திப்பி திப்பியாக இருந்துச்சு அப்படின்னா அல்வாவோட இது நல்லா வராது. இந்த மாதிரி சாஃப்டாக இருந்ததுன்னா அல்வா சூப்பராக வரும். 2 கப் சர்க்கரை, அதே கப்பில் 2 கப் தண்ணி ஊற்றி நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இது சர்க்கரை கரைஞ்சா போதும். சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு தண்ணியை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 20 to 25 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா கெட்டியாக ஆரம்பிக்கும். இப்போ இந்த அளவுக்கு கெட்டியான உடனே இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஃபுட் கலர் வேணுமோ அந்த கலரை நம்ம தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த தண்ணியெல்லாம் உள்ளே உறிஞ்சினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ இடையில நெய் விட்டு ஆட் பண்ணினதுக்கப்புறம் வாசத்துக்கு தேவையான ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு பதம் வரும். இந்த ஸ்டேஜில் முந்திரி பருப்பு உடச்சி நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம நெய் தடவின ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். இது 1 மணி நேரம் நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இன்னொரு பிளேட்டில் கமுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக கடையில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கும் நமக்கு. இது 1 மணி நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம நெய் தடவின பாத்திரங்கிறதுனால ஒட்டாமல் ஈஸியாக வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கட் பண்ணிக்கலாம் சாஃப்டாக. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. அல்வா செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ மைதா பிஸ்கட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 2 கப் மைதா மாவு, 1 கப் பவுடர் பண்ண சர்க்கரை, இது கூட சோடா உப்பு கொஞ்சம், தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிணைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடுறோம். அதை குட்டி குட்டி பாலாக எடுத்து மாவு தடவி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் தட்டையாக தேய்ச்சி எடுத்துக்கிறோம். அதை நம்ம கீரல் போட்டு சின்ன சின்ன பீஸாக எடுத்து வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வேணுங்கிற சேஃபில் தேய்ச்சிக்கலாம். இதை நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கணும். நல்லா ஸ்லோவாக வச்சு நல்லா சிவக்கிற அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். மொறுன்னு மைதா பிஸ்கட் ரெடி. இப்போ மைதா பிஸ்கட் செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ என்ன செய்ய போலாம்? ஜாங்கிரி செய்யலாமா? ஜாங்கிரி செய்கிறதுக்கு முழு உளுந்தம்பருப்பை 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிறோம். அதை நம்ம கிரைண்டரில் இல்லைன்னா மிக்சியில் போட்டு அப்பப்போ லைட்டாக தண்ணி விட்டு ரொம்ப சாஃப்டாக ஆட்டிக்கிறோம். நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி ஆட்டிக்கணும். மாவு நல்லா சாஃப்டாக ஆட்டினா தான் ஜிலேபி சூப்பராக வரும். இப்போ ஆட்டி வச்ச மாவில் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 4 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணும்போது 1 சைடு மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும். கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம சேர்க்கறதுனால தான் நல்லா கொஞ்சம் மொறுன்னு நமக்கு எப்பயுமே உடையாமல் இருக்கும். இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணி
நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஜிலேபினாலே ஆரஞ்சு கலர் தான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பாலித்தீன் கவர், நல்லா கெட்டியான கவர் எடுத்து அதில் நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு கார்னரில் லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். 1 கப் உளுந்தம்பருப்பு ஆட்டி வச்சுருக்கோம். அதுக்கு 2.5 கப் சர்க்கரை போட்டு 1.5 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரை கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம பாகு ரெடி பண்ணிக்கிறோம். அரை கம்பி பதத்துக்கு தாண்டிச்சு அப்படின்னா அது சர்க்கரை வந்து கெட்டியாகிடும். சர்க்கரை பாகு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதில் லெமன் ஜூஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வேணும்னா இதில் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். சமமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். இதில் வந்து நம்ம சேர்த்துருக்க மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கவரில் ஆட் பண்ணி பார்த்தோம். அடுத்து பிளாஸ்டிக் பாட்டிலில் ஓட்டை போட்டு, மூடியில் ஓட்டையை போட்டு அதில் மாவு ஆட் பண்ணி போட்டோம். சூப்பராக வருது. நம்ம வேணுங்கிற டிசைன் போட்டுக்கலாம். இப்போ நாங்கள் மினி ஜாங்கிரி மாதிரி போடுறோம். சைஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பெரிய ஜாங்கிரியாகவும் போட்டுக்கலாம், சின்ன ஜாங்கிரியாகவும் போட்டுக்கலாம். ஆனால் எண்ணெய் ரொம்ப காஞ்சிருச்சு அப்படின்னா உங்களால் சுத்த முடியாது. நம்ம ஜாங்கிரி செய்யும்போது எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஜாங்கிரி நல்லா வேகிற வரைக்கும் நம்ம பொரித்து எடுத்துக்க போகிறோம். நம்ம கையில் வச்சு புளியறதுனால ஃப்ளாட்டான ஏதாவது இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த பாத்திரத்தில் தான் நம்ம கை சூடு இல்லாமல் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ வந்து தோசை பிளேட்டில் தான் நான் வந்து புளிஞ்சிட்ருக்கேன். ஜாங்கிரி நல்லா வேகட்டும், நல்லா முறுமுறுன்னு வேகட்டும்னு சொல்லி அதை எடுத்து நம்ம சக்கரை பாகில் முக்கி 5 நிமிஷம் சக்கரை பாகில் இருக்கட்டும்னு எடுத்து வச்சுக்கலாம். ஜாங்கிரி செஞ்சு முடிச்சாச்சு. ஜாங்கிரி பெரிய ஜாங்கிரி எனக்கு பிடிச்ச, அம்மாவுக்கு பிடிச்ச ஷேப்ல எல்லாம் போட்டிருக்கோம். வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு. அடுத்து தட்டு வடைக்கு போலாமா? நல்லா மொறுன்னு சூப்பரான தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 4 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். 1 கப் பொட்டுக்கடலை மாவு. அரிசி மாவு நல்லா வறுத்த அரிசி மாவாக இருக்கணும். இது கூட பொடி பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் சீரகம், மிளகு, பூண்டு இதையெல்லாம் வந்து 1-2 அரைச்சி அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சீரகத்தை பாதி அரை ஸ்பூன் வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். முழு சீரகமாக போட்டு அப்படியே பிணையும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா 1 மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதி கடலைப்பருப்பை முழுசாக சேர்த்துக்கிறேன். பாதியை வந்து 1-2 மிக்சியில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு அரப்பு விட்டு எடுத்து சேர்த்துக்கிறேன். நம்ம தட்டுவடையில் வந்து இப்படி பருப்பு சேர்த்துறதுனால அது சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நல்லா நாம் சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சேர்த்துருக்கிறதுனால, பூண்டு சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா காய வச்ச எண்ணெயை வந்து ஒரு கரண்டி சூடாக இருக்கிற எண்ணெயை வந்து சேர்த்து நாம் நல்லா கலந்துக்கலாம். இப்படி எண்ணெய் சேர்க்கறதுனால வடை நல்லா மொறுமொறுப்பாக வரும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிணைஞ்சு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அரை மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அது ஒரு கெட்டியான பிளாஸ்டிக் கவரில் எண்ணெயை தடவி அதில் வச்சு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை வந்து சமமான பாத்திரத்தையோ வச்சு ஒரு புஷ் நல்லா டைட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஈஸியாக ரெடி ஆகிடும். இப்போ அதை எடுத்து காஞ்சிருக்க எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் இருக்கணும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எண்ணெய்க்கு அடியில் போய்டும். அப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் சீரகம், மிளகு சேர்த்துருக்கறதுனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கெட்டியான கவரில் எண்ணெய் தொடவுறதுனால ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். நல்லா வேகட்டும்னு சொல்லி எடுத்து வச்சுக்கலாம். மொறுன்னு தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. தட்டு வடையும் இப்போ செஞ்சு முடிச்சாச்சு. தட்டு வடை கொஞ்சம் மொறுமொறுன்னு தான் இருக்கும். எல்லா ஸ்வீட்டையும் முடிச்சுட்டு இப்போ கடைசியாக தட்டு வடை காரத்துக்கு போயிட்டோம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கு.
நாங்களாம் சூப்பராக எல்லா பலகாரமும் குடும்பத்தோடு செஞ்சுருக்கோம். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு பலகாரத்தையும் டீட்டெயிலாக எப்படி செய்கிறதுன்னு நான் வீடியோவில் போட போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வேணான வீடியோவில் சந்திப்போம். பாய்.